ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன இது இன்னைக்கு இவ்வளவு ரோலிங் ஆகுது? இவ்வளவு ஜாம் ஆகுது. புதுசா இருக்குடா. திடீர்னு ஆளுங்க எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு 3 தான் இருக்கும். இப்ப பார்த்தா 4 வித்தியாசமா இருக்கு. சரி, ஓகே. வெல்கம் டு கிரிக் மாஸ்ட்ரோ. என்னன்னா கடைசியா நாங்க பேசியிருந்தது வந்து டிசி மேட்ச் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம். அதை வந்து போஸ்ட் பண்ண முடியல. பட் அதுலயே என்ன பேசியிருந்தோம்னாக்க கேகேஆர் நம்மள கதற விட போறாங்க அப்படின்னு தான் பேசியிருந்தோம். அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கேகேஆர் மேட்ச் நடந்தது. உண்மையிலே உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் ஏன்னா ஞாபகப்படுத்துறீங்க? கேகேஆர் மேட்ச ஹோம் கிரவுண்ட் வந்து ஹியூமிலேட் பண்ணாங்க. கேகேஆர் அடிச்சது கூட எனக்கு பிரச்சனையா இல்ல. அந்த ஸ்டேடியத்துல வந்து டிஜே ஒரு பாட்டு போட்டான் பாருங்க, தில்லாக அடிப்போம் எப்ப 15வது ஓவர்ல 4 அடிச்சதுக்கு. அந்த பாட்டை வேற போட்டு மன உளைச்சல் ஆகிட்டாங்க. இருந்து எல்லாருமே நம்ம கத்திட்டு இருந்தது என்னன்னாக்க அஸ்வினை டிராப் பண்ணணும், கூடாவை டிராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்கேப் கோட்ஸ் கால் பண்ணிட்டு இருந்தாங்க. எவென்ச்சுவலி அந்த சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்கு. பட் அதுக்கு முன்னாடி வருவோம். நிறைய ஈவெண்ட்ஸ் பிரஷ் அப் பண்ணணும், ஒண்ணுனா போயிடலாம். இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடுவுல நம்ம மைக்கசி வேற உள்ள வந்து பேட்டு கொடுத்தா நல்லா ஆடுவாரு, மைக்கு கொடுத்தோடனே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொல்றாருன்னு அவருக்கு தெரிஞ்சதா தெரியலனே தெரியல. என்னன்னாக்க அஸ்வினும் சரி மைக்கஸையும் சரி இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு இந்த லாயல்டி ஆஃப் ஃபேன்ஸ் அப்படின்றத பத்தி ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்றது எனக்கு தோண ஆரம்பிச்சது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சென்னை வந்து 2020 சீசனும் சரி 22 சீசனும் சரி பயங்கரமா சொதப்பி அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அப்பவும் ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சுதான் இருந்தாங்க. பட் அப்ப யாருமே வந்துட்டு ஃபேன்ஸோட லாயல்டி எல்லாம் அந்த அஸ்பெக்டே எடுத்துட்டு வரல. ஆனா இப்போ என்னமோ ரீசெண்ட் டைம்ஸ்ல வீல் நோ ஹூ த ட்ரூ ஃபேன்ஸ் ஆர் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கிரிட்டிசிசம் வைக்கிறதுன்றதே இப்ப பிரச்சனைன்னு சொல்றாங்களா இல்ல என்ன சொல்றாங்கன்றது புரிய மாட்டேங்குது. ஏன்னா அஸ்வினோட வீடியோல என்ன சொன்னாருன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் குறை சொல்லுவாங்க, ஆனா வந்து தே வில் பேக் தேர் பிளேயர் டு த கோர் அப்படின்றாரு. அதே வீடியோல தினேஷ் கார்த்திக் பச்சை பச்சையா திட்டுவாங்க என் குடும்பத்தைன்னு பேசியிருக்கான். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு அவர் கன்வீனியன்ட்டா ஹைட் பண்ணிக்கிட்டு நைஸா இப்படி பேசுறாரு. சோ அது எந்த வகையில நியாயம்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு லைக் ரொம்ப அந்த கிரிக்கெட்டிங் ஸ்டாட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த பிளேயரை கொண்டு வரணும், இந்த பிளேயரை வந்து பெஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி ரொம்ப டீப்பா வந்து நம்ம ஐ பிலீவ் லைக் முன்ன நம்ம அப்படிலாம் லைக் டாக்கோ ஒரு பேச்சோ நம்ம இது பண்ணல. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஸ்குவாட் மேனேஜ்மெண்ட் முதற்கொண்டு நம்ம வந்து அதை பத்தி வாய்ஸ் அவுட் பண்றப்போ லைக் பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு இப்படி பேசுறது பண்ணிக்கிறது தான் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு ஆக்சுவலா. முன்னாடி எல்லாம் அந்த டேட்டாக்கான ஆக்சஸ்ன்றதெல்லாம் பெருசா இருக்காது. நம்ம இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவே யோசிக்க மாட்டோம். இன்னைக்கு நீங்களே தான் வீடியோ போடுறீங்க. அஸ்வினா என்ன சொல்றாரு அவரோட வீடியோல வந்துட்டு ஐ வாண்ட் டு டேக் கிரிக்கெட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் டு த மாசஸ் அப்படி இப்படின்லாம் டயலாக் பேசுறீங்க. கரெக்டா? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, டேட்டா எப்படி அப்ரோச் பண்ணுவோம், இந்த மாதிரி எல்லாம் பார்ப்போம், டாக்டிக்கல் பிரேக் டவுன் பண்றோம்னு அப்படியே பயங்கரமா பேசுறீங்க. அதெல்லாம் பார்த்து நானே சில வாட்டி எல்லாம் சிலிர்த்து போய் சில்லறெல்லாம் விட்டு எறிஞ்சிருக்கேன். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஃபேனும் அப்டேட் ஆவான், அவனுக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அவனும் அவனோட பாயிண்ட்ஸ் ரைஸ் பண்ண முடியும், அவன் ரைஸ் பண்ற பாயிண்ட்டும் வேலிடு அப்படின்றத நீங்க ஏன் புரிஞ்சுக்க மறுக்கிறீங்கன்றதுதான் புரியல. இது ஆக்சுவலா அஸ்வின் சேனல்ல மட்டும் இல்ல, இப்போ ரீசெண்டா நம்ம சீக்கி சிக்கா சேனல் ஃபாலோ பண்றீங்களான்னு தெரியல, அந்த சேனல்லையுமே ஆக்சுவலா பீடாக பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நடுவுல, தம்பி நான் தான்ப்பா கிரிக்கெட் ஆடி இருக்கேன், நீ ஆடினது இல்ல அப்படின்ற மாதிரி. சோ இது என்ன ஒரு சென்ஸ் ஆஃப் மென்டாலிட்டின்றது கொஞ்சம் கொஞ்சமா புரிய மாட்டேங்குது. நான் ஆடி இருக்கேன் எனக்கு தான் தெரியும்ன்றதை தாண்டி அவன் சைட்லயும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது வந்துட்டு ஒரு நல்ல ஹெல்தியான டிபேட்ஸ்க்கு வழிவகுக்கும். ஏன்னா இதுக்கு நம்ம பிளாஷ்பேக் பார்த்தோம்னாக்கா டெண்டுல்கர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அவர் ஹோட்டல்ல இருந்தபோது ஒரு ஹோட்டலோட ஒரு சர்வர் வந்துட்டு சர்வர் ஆர் சம்திங் ஒரு ரூம் சர்வீஸ் பண்றவங்க வந்துட்டு நான் உங்க ஃபேனு உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லலாமான்னு கேட்டு உங்க எல்போ கார்டை நீங்க மாற்றப்போ உங்க ஆர்ம் ஸ்விங் மாறுதுன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி டெண்டுல்கர் வந்துட்டு அவரோட எல்போ கார்டை ரீடிசைன் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு. சென்னையில ஸ்டே பண்ணும்போது தாஜ் ஹோட்டல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டாஃப் வந்து அவருக்கு அவரோட ஒரு ஆர்டன் ஃபேன் போல இருக்கு, அது ஒரு ஃபீட்பேக்கா சொல்லியிருந்தாரு. சோ அப்பேற்பட்ட டெண்டுல்கர் காட் ஆஃப் கிரிக்கெட், அவரால வந்துட்டு ஒரு காமன் மேனோட ஃபீட்பேக் ஏத்துக்கிட்டு அவர் கேம்ல சேஞ்சஸ் பண்ண முடியுதுனாக்க நீங்க டெண்டுல்கரோட கால் பங்கு கூட கிடையாது. சோ நீங்க வந்துட்டு இந்த ஃபேன்ஸை பத்தியோ ஃபேன்ஸ் வைக்கிற கிரிட்டிசிசமையோ பத்தியோ நீங்க பெருசா அதை கிரிட்டிசைஸ் பண்ற வேலையை விட்டுட்டு உங்க கேம் நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்க இன்னும் இம்ப்ரூவ் ஆவீங்க. இப்போ ஒரு அஸ்வின் மாதிரி ஒரு பிளேயர் எடுக்கிறோம், ஸோ அவரோட பீக் பெர்ஃபார்மன்ஸ் அவரால் இப்போ ரிப்பீட் பண்ண முடியல. இப்போ கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணா அவர் நெக்ஸ்ட் கேம்ல அவரால் ப்ரூவ் பண்ணிக்க முடியாது அவரை. அப்போ அவர் இந்த மாதிரி
ஃபேன்ஸ் இப்படி பேக் பண்ண மாட்டேன்றீங்க, அந்த மாதிரி ரீசன் ஃபைண்ட் பண்றாருன்னு தான் எனக்கு தோணுது. இதே பீக்கா இருக்கும் போது இப்ப விராட் கோலி எடுத்து ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறோம்னா வந்து ஃபேன்ஸ் கிட்ட அட மாட்டான். அடுத்த மேட்ச் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ஷோ காமிச்சிட்டு தென் கிரிட்டிசைசர்ஸோட ஸ்பீச்சை கட் பண்ணிடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க்கு சொல்ற மாதிரி ஒரு ஃபயர், ஒரு வின்னிங் மென்டாலிட்டி இந்த டீம் கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் இப்போ இந்த எல்எஸ்டி மேட்ச் எடுக்கும்போது தோனி வந்த பிறகு ஒரு கிளாரிட்டி தெரியுது. தோனிக்கு தெரியுது எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த டைம்ல என்னென்ன பண்ணோம், அவங்களோட ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே தெரியுது. ஸோ ப்ராப்பரா அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுனாலேயே சிஎஸ்கே ஒரு பிலோ பார் டீம் வச்சிருந்தாலும் அதோட பெஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் அட்லீஸ்ட் ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ நான் ருத்ராஜ் ப்ரீவியஸ் மேட்சஸ் பார்க்கும் போதும் தோனி இந்த எல்எஸ்சி கூட பண்ணி பார்க்கும்போதும் தோனி பெட்டரா ஹேண்டில் பண்ண மாதிரி ஆப்வியஸா தெரியுது. ஸோ இருக்கிற பிளேயர்ஸ் கிட்ட இருந்து பெஸ்ட் எடுக்கிறதுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கில் தான். அந்த ஸ்கில்ல மேபி தோனி பெட்டரா பண்றாரோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. புரியல, இதுல என்ன டவுட்னே தெரியலையே. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் சொல்லுவேன். இல்ல உங்க மாமா வந்துட்டாரு, சேனல்ல ஒருத்தர் இருந்தாரு, அவர் இங்க இல்ல, அவர் கொஞ்சம் அம்பளுக்கு தான் வந்தேன். ஸோ லாஸ்ட் டைம் அவர் டிஸ்கஷன் பண்ணும்போது அவரு ருத்ராஜ் ஒரு நல்ல கேப்டன், கோலி கூட தான் கம்பேர் பண்ணி கூட நிறைய பேசினாரு. அதான் அவர் இப்போ அவரோட ஒப்பீனியனை மாத்திருக்காரா, அவரோட ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்றது டிஸ்கஸ் பண்ணலாம்னு பார்த்தேன். கூல் டவுன் மாமா. ஆக்சுவலி இல்ல இப்ப என்னன்னா இல்ல நான் சொல்றேன், அவர் இசைக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு வார்த்தை சொன்னாரு. இப்ப விராட் கோலினா ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணா அடுத்த மேட்ச் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கிரிட்டிசைஸ் வந்து அடக்கிடுவாரு. அந்த மாதிரி ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்கையோ ஏதோ இந்த மாதிரி ஒரு டேர்ம் சொன்னாரு. இந்த வின்னிங் மைண்ட் செட் வந்து அஸ்வினுக்கு இல்ல. ஏங்க இந்த ஒரு சீசன் ஜெயிச்சிட்டு இருக்கீங்க, உடனே வின்னிங் மைண்ட் செட்னு வந்துட்டீங்க. எனக்கு 4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. இப்போ என்னங்க நான் ஆர்சிபின்னு பேசல, பட் கோலி இஸ் a சீரியல் வின்னர். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவனுக்கு வின்னிங் மென்டாலிட்டி இருக்கு. அவனை நீங்க அவ்வளவு சீக்கிரமா வந்து பின் டவுன் பண்ணிட முடியாது. ஹி ஃபைட்ஸ் பேக். அந்த ஃபைட் பேக் ஸ்பிரிட் இல்லைன்னு தான் சொல்றேன், ஆர்சிபியை சொல்லல. கோலி as a பேட்டரா நான் கண்டிப்பா இதை சொல்லுவேன். அவன்கிட்ட இருக்க மென்டாலிட்டி இப்போ இல்ல இங்க. அப்படி நம்ம சொல்லிட முடியாது. அஸ்வினோட மென்டாலிட்டியும் வீக் கிடையாது. ஓகேவா? ஏன் இதை சொல்றேன்னாக்க, அஸ்வின் வந்துட்டு சென்னையில எவால்வ் ஆகி சென்னையில வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சு இந்தியாவுக்கு போய் ஹி வாஸ் ஆக்சுவலி நாட் ஈவன் இன் அ கிரேட் ஸ்பாட் அவரோட டெஸ்ட் கரியர்ல. இன் த மிடில் ஆஃப் ஹிஸ் யூனோ கரியர் அட் அரௌண்ட் 14, 15, 16 டைம்ஸ்ல. ஓகே, அங்க இருந்து அஸ்வின் ஹேட் அ மேஜர் பம்ப் பேக். அதுக்கப்புறம் வந்து ஹி பெர்ஃபார்ம் வெரி டீசென்ட்லி இன் ஐபிஎல் as well. ஸோ அந்த லெவல்ல இத்தனை வருஷம் ஒருத்தன் ஆடி இருக்கான்னாக்கா அவனுக்கு வின்னிங் மென்டாலிட்டி இல்லாமையோ ஒரு சாம்பியன் மென்டாலிட்டி இல்லாமையோ அவன் அந்த இடத்துல சர்வைவ் ஆயிருக்க முடியாது. எனக்கு என்னன்னாக்க அந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸோட வாய்ஸஸ், அந்த கிரிட்டிசிசம் அவங்க பேக் பண்ணலன்னு நீங்க ஏன் கன்சிடர் பண்றீங்க அப்படின்றதுதான் கொஸ்டினாவே இருந்தது. ஈவன் நவ் எனி பிளேயர் கேன் ஹாவ் அ பேட் இயர். ஓகேவா? யாருக்கான எனக்கு ஏன் தோனிக்கே நடந்திருக்கு. 2020 சீசன்ல தோனி ரொம்ப கஷ்டப்பட்டாரு, நம்ம எல்லாருமே பார்த்தோம். எஸ்பெஷலி ஆஃப்டர் 2019 வேர் ஹி ஸ்மோக்ட் பிளேயர்ஸ் ஃபார் ஃபன். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்து இது அஸ்வின் மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஏன் அப்படி ஒரு மென்டாலிட்டிக்குள்ள போறீங்க? ஒருத்தன் கிரிக்கெட் வந்துட்டு எலைட் லெவல் ஆடலன்னா அவன் ஒப்பீனியன் வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடாது. ஹர்ஷா போக்லே கிரிக்கெட் ஆடினது இல்ல. ஓகே, பட் ஹீஸ் த வாய்ஸ் ஆஃப் கிரிக்கெட். ஓகே, a person can raise their voice if they show that they have the aptitude to think better with respect to that field. ஓகேவா? அதோட முடிஞ்சது. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்றத யோசிக்காம நம்ம கேம்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றதுதான் பாயிண்டா இருந்தது.